ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் ஷோ சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மே மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்குங்க. இந்த மே மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு ஜாதகத்தோட அடிப்படையில் பெரிய பாடத்தை பற்றி சிந்திக்கணும் என்று உங்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. எதுக்காக பெரிய பாடத்தை பற்றி சிந்திக்கணும், என்ன மாதிரியான பலன் உங்களுக்கு இந்த மே மாதம் கிடைக்கும் அப்படிங்கிற மாத பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். ஸோ வீடியோ பார்க்கக்கூடியவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மே 31 வரைக்கும் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறத எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் 1 by 1 ஷேர் பண்ணுறேன். மேஷ ராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மே 31 வரையும் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற அதிரடியான விஷயங்களை தெரிஞ்சுக்குங்க. இந்த மே மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் உங்கள் உறுதியான மற்றும் பிரதிபலிப்பு உள்பக்கத்தை சமநிலைப்படுத்த வேண்டுங்க. அது நீங்கள் ஃபஸ்ட்டு பேலன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இலக்குகளை பின்தொடர்வதில் உங்கள் வரம்பற்ற ஆற்றலை வழிநடத்துங்க. அந்த வரம்பற்ற ஆற்றலை வழிநடத்தாமல் இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு பயங்கர இழப்பை ஏற்படுத்தும். மேலும் சுய மதிப்பீடு மற்றும் ஆன்மீக வளர்ச்சிக்கான இடத்தை நீங்கள் பெறுவதற்கு இந்த மாதம் முயற்சி பண்ணணும். அப்படி நீங்கள் முயற்சி பண்ணால் மட்டும்தான் அந்த வளர்ச்சிக்கான இடத்தை பெற முடியும். மொத்தத்தில் மே மாதம் நீங்கள் நிறைய முயற்சிகள் செய்ய வேண்டிய மாதம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் உங்கள் ராசிக்கு விஷயங்களை அவசரப்படுத்த வேண்டாம். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். அந்த பொறுமைங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப முக்கியம். பொறுமையாக இருந்தீங்கனாவே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சாதகமாக நடக்கும். பொறுமையாக இருக்கிறதுனால நிறைய பாடத்தை பற்றி உங்களால் சிந்திக்க முடியும். அந்த பாடத்தை பற்றி சிந்தித்து அதற்கேற்ப நீங்கள் செயல்படவும் முடியும். அதனால் எந்த ஒரு விஷயங்களுக்கும் அவசரப்பட வேண்டாம். பொறுமையாக நிதானமாக இந்த மாதம் முழுக்க செயல்படுங்க. உங்கள் கனவுகளை தொடர உங்கள் உறுதியையும் உற்சாகத்தையும் பயன்படுத்துங்க. கனவுகள் வைத்தால் மட்டும் போதாது. அந்த கனவுகள் நமக்கு உயிர் கொடுக்கறதுக்கு நீங்கள் சில விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். அது ஒரு ரெசல்யூஷன் மாதிரி இந்த மே மாதம் எடுத்துக்கோங்க. உங்களுடைய கனவுகளை வெற்றி பெறுவதற்கு உங்கள் உறுதியையும் உற்சாகத்தையும் அதில் பயன்படுத்துங்க. அது ரொம்ப 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 இந்த ஒரு மே மாதம் உங்களுக்கு அவசியம். அதுக்கப்புறம் நீங்கள் தாள்கள் தொடர்பு மற்றும் இதிலெல்லாம் இருந்தீங்கன்னா தீவிரமாக எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். எது நடந்தாலும் அதை லைட்டாக எடுத்துக்கோங்க. இது ஒரு அட்வைஸாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் உங்களுடைய நிதிகளை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேற்பார்வையிடணும். நிதிகள் வருது என்ன, செலவு என்ன அப்படிங்கிறத எல்லாமே பார்வையிடணும். எடுத்தோம் கவுத்தோம் அப்படிங்கிற மாதிரி நிதிகளை செயல்படுத்தக்கூடாது. அப்படி நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா அது உங்களுக்கு தர்ம சங்கடமாக மாறிடும். அதனால் நிதிகளை பொறுத்த வரைக்கும் மேற்பார்வையிடணும். உங்களுடைய பிஸியான கால அட்டவணைக்கு மத்தியில் உங்கள் ஆரோக்கியத்தை நன்கு கவனித்து கொள்ளணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஆரோக்கிய ரீதியாகவும் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக பிஸியாக தான் இருப்பீங்க. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குழந்தைகளாக இருக்கக்கூடிய மேஷராசிக்காரங்க கூட பிஸியாக தான் இருப்பீங்க, ஏதோ ஒரு கிளாஸ் போயிட்டு. ஸோ இந்த பிஸியான காலகட்டம் எல்லாருக்குமே இருக்கும். அதனால் இந்த பிஸியான காலகட்டத்தில் உடலை நம்ம ரொம்ப வருத்திக்கக்கூடாது. பிஸி ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் உடலுக்கு தேவையான ஆற்றலை கொடுத்தா தான் நாம் தெம்பாக செயல்பட முடியும். அதனால் உடலுக்கு தேவையான ஆற்றலை கொடுக்கறதுக்கு ஆரோக்கியத்தில் நிறைய கவனம் செலுத்துங்க. ஆரோக்கிய ரீதியாக நிறைய உங்கள் உடலை பார்த்துக்குங்க. நல்லா நேரத்துக்கு சாப்பிட்றது, நிறைய தண்ணீர் குடிக்கிறது, எந்த ஒரு பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு யோகா போன்ற விஷயத்தை செய்கிறது, இல்லை தியானம் போன்ற விஷயத்தை செய்கிறது. இந்த மாதிரி உங்களுக்கு என்ன விஷயங்கள்லாம் செய்ய தெரியுமோ அந்த விஷயங்கள்லாம் ஆரோக்கிய ரீதியாக ஃபாலோ பண்ணுங்கள். ஆரோக்கிய ரீதியாக நீங்கள் சிறப்பாக இருந்தால் தான் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். சுவர் இருந்தால் தான் சித்திரை வர முடியும். சுவரே இல்லைன்னா எப்படி சித்திரை வர முடியும்? அதனால் உடல் ஆரோக்கியம் நல்லா இருந்தால் தான் நீங்கள் எல்லா பலனையும் பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு உடல் ஆரோக்கியத்தை நன்கு கவனித்து கொள்ளுங்கள். இது மேஷ ராசிக்காரங்களுக்கு ஒரு அவேர்னஸாகவே சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் நினைக்கலாம், அது எப்பட்றா இவ்வளோ நாள் நல்லா இருக்க டக்குன்னு என்ன ஆகுன்னு. என்ன வேணாலும் நடக்கும். அதனால் நம்ம ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தினா என்ன,
பிஸியான லைஃப்பில் கொஞ்சம் உடலுக்காக ஒதுக்கி உடல் ஆரோக்கியத்தை பாதுகாப்பாக பார்த்துக்கொள்ளுங்க. இது மேச ராசிக்காரங்களுக்கு ஒரு எச்சரிக்கையான விஷயம், தெரிஞ்சுக்குங்க. அதே போல் மேசராசிக்காரங்க உங்களுக்கு தொழில் ரீதியாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். தொழில் செய்யக்கூடியவங்க உங்கள் தொழில் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உங்கள் 12வது வீட்டில் செவ்வாய் கிரகத்தோடு அமைதியான மற்றும் விவேகமான முயற்சிகள் மூலம் தொழில் ரீதியாக முன்னேறுவதற்கு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா உங்களால் முன்னேற முடியுங்க. அதே சமயம் மூலாதிபதியாய திட்டமிடல், அதுக்கப்புறம் தொழிலில் பயிற்சி, புதிய அணுகுமுறை, இதை எல்லாமே நீங்கள் இந்த மாதம் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆராய்ந்து தொழிலை நீங்கள் முன்னேறுவதற்கு முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது தொழிலில் முன்னேறுவதற்கு. ஆனால் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் முயற்சி பண்ணணும். தொழில் ரீதியாக முன்னேற முயற்சி இருக்கிறவங்க மூலாதிபதி திட்டமிடல் பண்ணணும், பயிற்சி அதுக்கு எடுத்துக்கணும், புதிய அணுகுமுறையை பண்ணணும். இந்த மாதிரியெல்லாம் பண்ணிங்கன்னா முன்னேற வாய்ப்பு இருக்குது. மோதல்களை தவிர்க்க ஒழுக்கமான மற்றும் முறையான வழியில் வேலை செய்யணும். செவ்வாய் கிரகத்தின் ஆற்றலை அப்போ தான் நீங்கள் பெற முடியும். செவ்வாய் கிரகத்தின் ஆற்றல் தொழிலுக்கு உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குது. அது கிடைக்கிறதுக்கு நான் சொன்ன மாதிரி மோதல்களை தவிர்த்து ஒழுக்கமான மற்றும் முறையில் செயல்படுங்க. அதாவது நேர்மையான முறையில் வேலையில் இருங்க, அதாவது தொழில் வேலையில் இருங்க. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த மாதம் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அட் த சேம் டைம் பண ரீதியாக பார்க்கும்போது வியாழன் உங்களுடைய 2வது வீட்டில் ஆதிக்கம் செலுத்துகிறாரு. எனவே பண வளர்ச்சி வாய்ப்புகள் நீங்கள் எதிர்நோக்கினீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக பண வளர்ச்சி உங்களுக்கு பஞ்சமே இல்லாமல் கிடைக்கும். மறுபுறம் சனி 11வது வீட்டில் இருக்கிறாரு. இது கடின உழைப்புக்கு பிறகு லாபத்தை காட்டுகிறது. ஸோ இந்த கடின உழைப்புன்னு சொல்கிறல, அந்த கடின உழைப்பு என்னன்னா தொடர்ந்து முயற்சி செய்கிறது. அந்த விடாமுயற்சி தான் விஸ்வரூப வெற்றியாக கிடைக்கும். நிதி ஒழுக்கத்தை பேணுங்க மற்றும் உங்கள் குறிக்கோள்கள் மற்றும் ஆம்பிஷன்களுக்காக அந்த பணங்களை செலவு பண்ணுங்க. ஸோ பண ரீதியாக பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி தாங்க இந்த மாதம் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன். காதல் வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. முதல் வீட்டில் வீனஸ் மற்றும் மெர்க்குரி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த கிரகங்கள். ஸோ அதனால் உங்கள் வசீகர காரணி அதிகமாக இருக்கும். நீங்கள் சிறப்பாக தொடர்பு கொள்கிற மாதிரி உங்கள் உறவில் இருக்கும். உங்களுடைய உறவுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒற்றுமை ரொம்ப அழகாக ஸ்ட்ராங்காக மாறும். வருங்கால துணையோடு இதயத்திலிருந்து இதயத்தோடு கலந்துரையாடுவதற்கு ஒரு சிறந்த மாதமாக இந்த மாதத்தில் நிறைய நேரம் உங்களுக்கு வரும். மேசத்திற்கு அதிக காந்தமாகவும் கவர்ச்சியாகவும் இந்த மாதம் தோன்றலாம். உணர்ச்சி உறவுகளை ஆழப்படுத்த, ஆர்வத்தை சமநிலைப்படுத்த உணர்ச்சிகளுக்கு உணர்திறன் பயன்படுத்த வேண்டும். ஸோ சொன்னது புரியும்னு நினைக்கிறேன். அவசரப்படக்கூடாது, நிதானமாக உங்களுடைய உறவை கொண்டு போகணும். ஸோ உறவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது 12வது வீட்டில் ராகுவுடைய நிலையும் 6வது வீட்டில் கேதுவுடைய நிலையும் குடும்ப விஷயங்களில் சிரமத்தை குறிக்கிறது. இந்த நிலை தவறான புரிதல்கள் அல்லது மறைக்கப்பட்ட பதட்டங்களை ஏற்படுத்தும். அதனால் குடும்ப ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. மோதல்களை தீர்ப்பதற்கு நேரம் எடுக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும். அமைதியான தொடர்பு தான் இந்த டைம் அதுக்கு ஒரே வழி. வெவ்வேறு கருத்துக்களை புரிந்து கொள்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது. அதனால் இந்த டைம் கொஞ்சம் பொறுமையோடு இருந்துக்கிட்டிங்கன்னா பிரச்சனை எல்லாத்தையுமே சமாளிக்கலாம். ஸோ மேஷராசிக்காரங்க குடும்ப ரீதியாக அவசரப்பட வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆரோக்கிய ரீதியாக ஃபஸ்ட்டே சொன்னது போல் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். கல்வி ரீதியாக பார்க்கும்போது கல்வி முயற்சிகளில் சிறந்து விளங்குறதுக்கு உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய புதிய அறிவுத்துறைகளை கண்டறிய உங்கள் ஆற்றலை நேர்மையாக பயன்படுத்துங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நேர்மையாக இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆற்றல் மூலிமா புதிய துறைகளை நீங்கள் கண்டறியலாம். மாணவர்கள் உங்களுக்கு நிதி உதவித்தொகைலாம் பெறலாம். உங்களுக்கு வழிகாட்டுகளையும் சந்திக்கலாம். மொத்தத்தில் மாணவர்களுக்கு இந்த மே மாதம் கொஞ்சம் ஓரளவு செட்டில் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஆக மொத்தம் மே மாதம் மேஷ ராசிக்காரங்களுக்கு ஒரு பாடத்தை கொடுக்க போகுது என்று தான் சொல்லணும். இந்த பாடத்தை கற்றுக்கிட்டு இந்த பாடத்தாள்களுக்கு ஏற்ப இந்த மே 31 வரையும் நடந்து பயனடைங்க. ஸோ இந்த மே மாத பலன்களை நீங்கள் பார்த்து பலனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா
வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் மேச ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தாள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக நாளைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரிஷப ராசிக்காரங்களுக்கு மே 31 வரையும் என்ன நடக்கும் அப்படிங்கிற மே மாத ராசி பலன் புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.